தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை அரசு இந்த நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் வந்திருக்கார். சார் வணக்கம் சார். வணக்கம் ஜெயதார், சொல்லுங்கள் சார், இப்போ தினசரி ஒரு பரிமாண மாற்றங்கள். இன்னும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா திடீர்னு அங்கே ஒரு குழு ஆலோசனை கூட்டம், இவங்க ஒரு ஆலோசனை கூட்டம், இன்று கூட இவங்க ஒரு ஆலோசனை கூட்டம், அவங்க ஒரு ஆலோசனை கூட்டம். எடப்பாடியார் தலைமையில் இன்றைக்கி ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. பட் பெரிய அளவில் ஏதோ பரபரப்பாக தான் போல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவர் வந்து கொஞ்சம் இறங்கி வந்து எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா வேலுமணி அவர்லாம் சொல்லும்போது அவர் வந்து போங்க போங்கன்னு சொல்லாமல் இருக்கலாம், நீங்கள் வாங்க வாங்கன்னு சொல்லாமல் இல்லைனால போங்க போங்கன்னு சொல்லாமல் இருக்கலாமே சார் அப்படின்னாரு. ஸோ அதுக்கான ஒரு பரிமாண மாற்றமாக இருக்காது. இல்லை, அதாவது நான் நினைக்கிறேன், அதாவது இப்போ உள்ள சூழ்நிலையை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். 25 பேர் சட்டமன்றத்தில் போய் அங்கே ஆதரவு கொடுத்துட்டாங்க. இந்த சோபா அரசியல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம். அதெல்லாம் தாண்டி இப்போது 2 பேர், அதாவது 2 பிளவுபடுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த 2 குழுக்களுக்குமே ஒரு சாதகமான நிலைமை எந்த பக்கமும் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ அதிமுகவுடைய உண்மையான நிலை. ஏதோ எடப்பாடி வந்து அப்பில் இருக்கார், இவங்கெல்லாம் டவுன் ஆகிட்டாங்கன்னு சொல்ல முடியல. சரி, இந்த பிரிந்து போகிற குழு வந்து ரொம்ப அப்பில் இருக்குது, எடப்பாடி இதோடு அவ்வளோதான்னு சொல்ல முடியல. இப்படி சொல்ல முடியாத ஒரு குழப்பமான நிலை வந்து அதிமுகவில் இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே நம்ம அந்த சின்ன வயசில் ஸ்கூலில் தப்பு பண்ணால் வாத்தியார் என்ன பண்ணுவார், 2 பசங்களையும் கூப்பிட்டு 2 காதை பிடிச்சிட்டு ஒன்னால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு சொல்லி தோப்புக்கரணை போட சொல்லுவார். தோப்புக்கரணம்னு ஞாபகம் வருது. சனாதனத்தை ஒழிப்போம்னு அவர் உதயநிதி மறுபடியும் சட்டமன்றத்தில் பேசி ஒரு மறுபடியும் ஒரு சிக்கலை, சர்ச்சையை கிளப்பி விட்டார் இல்லையா. பல்வேறு மாநிலங்களில் ஒரு குடும்பம் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு அதுவும் கர்நாடகா அதெல்லாம் வந்து ஆந்திராலெல்லாம் கொளுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆந்திராவில் நம்ம ஏன் சொல்கிறோன்னா, குறிப்பிட்டு சொல்கிறோன்னா உங்களுக்கு காரணம் தெரியும். ஆந்திராலேயே, ஆமாம், ஓங்கோல் இருக்கக்கூடிய ஆந்திராலேயே நிறைய பேர் வந்து அதாவது வீடியோக்கள்லாம் வந்து கையில் செருப்படுத்து காமிச்சு இதுதான் பதில் இப்படிலாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அவர் வந்து சனாதனத்தை பற்றி பேசினார். அதனால் சில மறுபடியும் மீண்டும் அது சர்ச்சை வந்தது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, சட்டமன்றத்தில் பேசுனதுனால அது வெளியில் நீதிமன்றத்தில் அது கொண்டு போக முடியாது. ஏற்கனவே 13 மாநிலங்களில் இருக்குது, அது உச்ச வழக்குகள் அந்த முன்னால் பேசுனது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அங்கே எல்லா இடத்துலையும் அதாவது இந்த குழப்பங்கள் இப்போ நம்ம அதை பேசுகிறோம் இல்லையா. அதிமுகவோட குழப்பங்கள் வந்து அவங்க 25 பேர் அங்கே போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இங்கே என்ன ஆகும், இப்படிலாம் வரும்போது பேசி தீர்த்து கொள்ளலாம். நான் அது உதயநிதி அவர்களை பற்றி பேச வந்தது என்னென்னா, அவர் உதயநிதிக்கு நல்ல புத்தி தர வேண்டும் என்று கோவையில் அர்ஜுன் சம்பத் இந்து மக்கள் கட்சி தலைவரும் அவரும் அவருடைய தொண்டர்களும் தோப்புக்கரணம் போட்டிருக்காங்க. நான் கூட ஒரு இடத்துல பேசுகிறேன், அது நல்ல பயனை தரும். யார் தோப்புக்கரணம் போடுறவங்களுக்கு. ஏன்னா ஆமாம், சுகர் குறையும், பிபிலாம் குறையும், காது நரம்பு எழுதா ரத்த ஓட்டம் சீராகும். உதயநிதிக்கு நல்ல புத்தி தரது தெரியல. அது கடவுளுக்கும் வந்து சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம கேட்குறதெல்லாம் கடவுள் கொடுத்துட முடியும், கடவுளாலேயே முடியாத விஷயங்கள் கூட இருக்கும், இல்லை அது சூழ்நிலைகள் இருக்கும். சரி, அது தனி மேட்டர். நம்ம அதிமுகவுக்கு மறுபடியும் வருவோம். அதிமுகவில் பார்த்திங்கன்னா அதான் 2 ஒன்றால் நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுகவில் இருக்காங்க. இவங்க வந்து பொதுக்குழு கூட்டுறேன்னு சொல்லி 3850 பேரில் 770 பேர் 20% கூப்பிட்டா பொதுக்குழு கூட்டலாம். அதில் எவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியாது. 770 பேர் கையெழுத்து போட்டு சி.வி. சண்முக தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சு கூப்பிட போகிறோங்கிறாரு. கையெழுத்து வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் கையெழுத்து போடாதீங்கன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை தாண்டி 20% இருந்தால் கூட்டலாம். ஆனால் 20% அவ்வளோதான் கூட்ட முடியுதுன்னு வைங்க. நம்ம வந்து இப்படியும் நடக்கலாம், என்ன பாசிபிலிட்டிஸ், யூகங்கள். 20%ன்றது 30% கூட்டுறாங்க, அதாவது வராங்க. 20% கையெழுத்து போட்டு கூட்டிடுறாங்க. வரவங்க எவ்வளோ பேர்? குறைந்தபட்சம் 20 பேர் ஒரிஜினலாக வேறு கேட்கணும். ஆமாம், அது அவங்க தானான்னு கேட்கணும். அதுக்கு பதில் வேறு யாராவது வந்தால் அது குழப்பங்கள்லாம் இருக்குது.
இப்போ ரெண்டாவது 20% முதல்ல கையெழுத்து போட்டுட்டு அதுக்குள்ளே கூப்பிட்ட போது வராமல் போகலாம். ம். இல்லை 20லேருந்து 100 வரைக்கும் எங்கே வேணாலும் நம்பர் இருக்கலாம். அதாவது வரக்கூடிய நம்பர் 3850 பேரில் எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம். 20% 770 பேரை கூட்டி இப்போ ஒரு கால் வேலுமணி தான் பொதுச் செயலாளர், இவர் தான் சிவி சண்முகம் தான் பொதுச் செயலாளர்னு சொன்னால் அது செல்லாது. ம். ஏன்னா இவர் ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு வைங்க, இவர் என்ன சொல்லுவார், மொத்தமே 20% தான் வந்தாங்க, இல்லை 30% தான் வந்தாங்க, பாக்கி 70% என் பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இவர் பக்கம் இருக்காங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியது வேறு விஷயம். பட் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி விஷயத்தில் அவ்வளோ சீக்கிரம் தலையிடாது. இதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் தான் வந்தாகணும். மதிமுக அது மாதிரி பல ஆண்டுகள் ஆச்சு. அதனால் இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ் மேட்ருமே எத்தனை வருஷம் எழுதுது. ஆமாம். அதனால் இது அவ்வளோ சீக்கிரம் தீர்ற ஒரு விஷயம் இல்லைங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பக்கமுமே இதோடைய யதார்த்தங்களை புரிந்து கொண்டு இப்போ இங்கே அது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 25 பேரில் 6 பேருக்கு அமைச்சர் தரேன்னு சொல்லி 8 பேர் கேட்டு 6 பேருக்கு தரேன்னு சொல்லி ஓரளவுக்கு யார் யாருங்கிறதெல்லாம் தீர்மானமான நிலையில் யார் இதை வந்து ஆரம்பித்து வைத்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, அவங்க லீமா ரோஸ் தான் முதல்ல அதிமுகவில் வந்து சேர்ந்தாங்க சமீபத்தில் ஐஜேகேலேருந்து. அவங்க தான் வந்து ஆரம்பித்து விட்டாங்க. மற்ற இதெல்லாம் வந்து இப்போ கூட ஒரு பேச்சு அடிபடுது. விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 6 பேர் அமைச்சரவை ஒரு 5 வாரியம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் விஜய் தயங்குறாரு. இல்லை, அங்கே தான் வரேன், நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் தான் வரேன். இந்த வாக்குறுதிகள் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் அல்ல. செங்கோட்டையனும் இல்லை, நான் வேறு சொல்லவே இல்லைன்ற செங்கோட்டையனும் இல்லைங்கிறாரு. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, லீமா ரோஸ் அவர்களும் அவருடைய மருமகனான ஆதவ அர்ஜுனா அவர்களும் தான் இந்த வாக்குறுதிகளை கொடுத்தாங்கன்னு. இப்போ தாவேகா சார்பாக வாக்குறுதி கொடுக்கறதுக்கு லீமா ரோஸ் அவர்களுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. அவங்க சொன்னாங்கன்னா அதை சொல்லி நம்பி அதை கேட்டவங்க அது அவங்க பிரச்சனை. ஆதவ அர்ஜுனா சொல்லியிருந்தால் அவர் விஜயுடைய அனுமதியுடன் சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஒரு கால் விஜய்க்கு தெரியாமலேயே விஜயை கேட்காமலேயே சொல்லியிருக்கிறார் என்றால் அதை பற்றி அதிகம் கவலைப்பட வேண்டியது முதல்வர் விஜய் அவர்கள் தான். ஏன்னா இந்த மாதிரி வந்து ஆளுக்கு ஏற்கனவே ஒரு பவர் சென்டர் நான் தான் சொன்னார். பட்டு இத்தனை பவர் சென்டர்கள் அவர் கட்சிக்குள்ளே இருக்கிற பவர் சென்டர் இல்லாமல் மாமியாருங்கிற முறையில் ஒரு பவர் சென்டர் வருது அப்படின்னு சொன்னால், ஆமாம், மாமியாருக்கு ஒரு சேதி அதை மதித்து நடந்தா மரியாதைன்னு மாமியாருக்கு சொன்னது போக, இப்போ மாமியாருக்கு மரியாதை செலுத்த வேண்டிய அதாவது அதிகார மையத்துக்கு தவைக்கால உள்ள அதிகார மையத்துக்கு மரியாதை செலுத்துறத போக அதிகார மையத்தின் மாமியாருக்கு மரியாதை அப்படிங்கக்கூடிய ஒரு வித்தியாசமான சூழ்நிலை. அப்போ விஜய் கொஞ்சம் அதிகமாக கவலைப்படணும். ஏன்னு கேட்டால் கிட்டத்தட்ட வந்து முடிவுகளெல்லாம் வெளியில் எடுக்கப்படுகிறது என்றால் அவரை ஒரு பொம்மை முதல்வர் ஏற்கனவே சொல்லிருந்தாங்க. ஸ்டாலினை ஏற்கனவே பொம்மை முதல்வர் அவங்க சொல்லியிருந்தாங்க. இவர் ஆக்கிடுவாங்களோ, இப்போ பொம்மை முதல்வர் ஆக்கிடுவாங்களோன்னு இருக்குது. இதில் வேற அதிமுக அவர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் வந்து இது வந்து பொய்க்கால் குதிரை நடன ஆட்சி இது. ஏன்னா வந்து சொந்த கால் இல்லை, அந்த பக்கம் திமுகலேருந்து காங்கிரஸ் இவங்கெல்லாம் வந்து அவர்களுடைய ஆதரவில் நடைபெறும் ஆட்சி என்பதனால் பொய்க்கால் குதிரைன்னு சொல்லி ஆக இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போ அதிமுகவில் இந்த பொதுக்குழு இவங்க கூட்டுறாங்களா இல்லை கூட்டி எவ்வளோ பேர் வராங்க, வந்ததுக்கு அப்புறமும் ஏதோ அன்றைக்கே தீர்வு வந்துடும் இல்லை, இது மறுபடியும் நம்ம சொல்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் போகும்போது இப்போ இன்னொரு 2-3 வருஷத்துக்கு முடிவு வராது. சபாநாயகர் பிரபாகரன் அவர்கள் அவர் செங்கோட்டையன் சைடு தான் சரி, அவர் வந்து இவர் பக்கம் தான் சண்முகம் பக்கம் தான் ஆதரவாக இருப்பார். ஏன்னா அந்த ஆதரவு அங்கே வந்திருக்குது இல்லையா, அதை எப்படி விட்டு கொடுத்துருவாரு, வந்ததை போய் வேணான்னு சொல்லுவாரா? ஆனால் தான் ரொம்ப அழகாக வந்து உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுப்போம். கேள்வி கேட்டவங்களுக்கு அது பேசாமல் பதிலே சொல்லாமல் போயிருக்கலாம், எல்லாம் ஒன்று தான். உரிய நேரத்தில் உரிய பதில் சொல்லுவோன்னா என்ன அர்த்தம்னா 2 பக்கமும் மனுக்கள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. உரிய நேரத்தில் எடுப்போம்னா எடுக்கணுன்னா என்ன, ஒன்று ஏற்றுக்கணும் இல்லை ஏற்றுக்கூடாது, முடிவு எடுக்கிறதுக்கு 24 மணி நேரத்துக்கு மேலே ஆகாது. ஆனால் இப்பொழுது அவர்கள் எடுப்பதற்கு அவர்களுக்கும் தயக்கம் இருக்கிறது. ஏன்னா வேணான்னு சொல்லி ஆதரவை ஒதுக்க முடியாது, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், இந்த ஆதரவு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 6 மாதத்துக்கு அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது.
ரீல் ஆட்சி கிடையாது, ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது அப்படின்னா. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ கல்வி அமைச்சர்கிட்ட அப்படியே ஒரு ரீல்ஸ், அது உண்மையா இல்லையான்னு கூட தெரியல. ஒருத்தர் போய் சொல்றாங்க, "காலைல என் பொண்ணு ஸ்கூலுக்கு போச்சு, இன்னும் வரவே இல்ல" அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே போலீஸ் அதிகாரிலாம் பார்த்து உடனே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்ற மாரிலாம் வருது. சில பேர் ஸ்கூலே தொறக்கல, இது என்ன புதுசா சீன் போட்டுன்னுக்கிறீங்க அப்படின்ற மாரி விமர்சனம்லாம் உள்ள வந்துட்டு இல்லை, இருக்கு இல்லையா? இவர் கூட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இது இன்ஸ்டாகிராம் மூலமாக ஜெயித்து விட்டார்கள் ம், அப்படின்னு சொல்லியிருக்காரு. ம். அந்த ரீல்ஸ் ஜெயித்து விட்டது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமும் தொடருது. இந்த தெண்டல் குமார்னு கேவி குப்பம் எம்எல்ஏ காலில் செருப்பு போடாமல் பஸ்ஸில் வந்தார். அப்புறம் பார்த்தா வண்டிகள்ல சாப்பிடுறாரு. ஆமாம், ஆமா. கேட்டால் எனக்கு கார்லாம் இல்லைங்க, அதனால தான் பஸ்ஸில் வந்தேங்கிறாரு. அவருடைய வேட்புமனுவில் பார்த்தா சில கோடிகள் அவர் பேர்லேயும் அவருடைய மனைவி பேர்லேயும் இருக்குது. அப்போ தேர்தலுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு ரெட் கலரில் அது என்ன ஃபோர்ட் எண்டவரில் சுற்றிக்கிட்டு இருந்தார். கேட்டால் காரே இல்லை, செருப்பு போடாமல் வரேன்னு சொல்கிறாரு. இப்படியெல்லாம் அவர் கீர்த்தனா சொல்றாங்க, முதல் பெண் அமைச்சர்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க வேற. ஆமா. எப்பவே ஆரம்பிச்சாங்க, நம்ம பெண் முதலமைச்சர்லாம் சொல்லிட்டாங்க. சத்யவாணி முத்து அவர்கள் இருந்திருக்காங்க திமுகவில். அதுக்கு முன்னால் காங்கிரஸில் ஆனந்தா நாயகி இருந்திருக்காங்க. நம்மளுடைய நினைவிலேயே எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வளர்மதி கோகுலேந்திரான அதிமுக பொருட்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இப்படிலாம் பார்க்கும்பொழுது முதல் பெண் அமைச்சர். அது மட்டும் இல்லாமல் கீர்த்தனா அங்கே உள்ள குழப்பம் பார்த்திங்கன்னா, இது இந்த ஏதோ ஒரு சூரிய டிவியில் சொல்லுவாங்க, இது இது வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகர் ஆமா. பேரோ ஒரு இதுவோ சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் வாரம். ஆமாம், அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டைலில் சொல்லுவாங்க. அது சொல்கிறது அந்த டோனே வித்தியாசமாக இருக்கும் அந்த காலத்தில். ஆமா. அப்போ மாதிரி இப்போ குழப்ப காலம் போல் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும். ஆ. ஏன்னா இந்த அம்மா கீர்த்தனா என்ன 30 வயதில் தொழில்துறை அமைச்சராக இருக்கிறார். நம்ம வாழ்த்துவோம், பாராட்டுவோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் விருதுநகரில் போய் இவங்க அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு ஏதோ சில அவங்க தொழில்துறைங்கிறதுனால உத்தரவெல்லாம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பிறப்பிக்கிறதாக கூப்பிட்ருக்காங்க முதல்ல. அதில் உள்ளூர் எம்எல்ஏக்களையும் கூப்பிட்ருக்காங்க. அதில் 3 எம்எல்ஏக்கள் திமுக எம்எல்ஏக்கள். அவர் கேகேஎஸ்எஸ்ஆர், தங்கம் தென்னரசு, அப்புறம் கடற்கரை ராஜுன்னு அவங்க வரல. அது எதிர்பார்க்கக்கூடிய விஷயந்தான், அவங்க வரமாட்டாங்க. 3 எம்எல்ஏக்கள் தாவேக, ஜெகதீஸ்வரின்னு, அப்புறம் செல்வம்னு ஒருத்தர், கார்த்திக்னு ஒருத்தர். இவங்க 3 பேர் வரல. ம். ஏன்னு கேட்டால் இவங்க 3 பேரும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்காங்கன்னா, மாவட்ட செயலாளரான தாவேகா மாவட்ட செயலாளர் மாரி செல்வம்னு ஒருத்தர் இருக்கார். ம். அவங்க கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அப்படி வந்த வேட்பாளர்கள். கீர்த்தனா அவர்கள் தேர்தலை அறிவித்த பின்னர் அறிவிக்கும்போது அதற்கு முன்னால் சுயேட்சையாக நிற்பதாக முடிவு செய்து வீடு வீடாக போய் ஓட்டு கேட்டவர். அவங்க ஏற்கனவே ஐபேக், பென் அவங்களாம் எல்லா இடத்துலையும் இருந்திருக்காங்க, முன்னால் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் பிஜேபி சப்போர்ட்டராகவும் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கும்போது திடீரென்று இந்த தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னால் அவரை வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவங்க அமைச்சராகிட்டாங்க. அப்படி இப்போ இத்தனை நாளாக நாங்கள் இந்த மாரி செல்வம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரசிகர் மன்றத்தை அந்த இதுலேருந்து புஷி ஆனந்து கீழே அந்த ரசிகர் மன்றத்திலேருந்து இயக்கமாகி பல வருடங்களாக அவரே சொல்லியிருக்காரு, ஏதோ 23 வருடங்களாக நான் ரசிகர் மன்றத்தில் இருந்து இந்த பகுதியில் ஒரு ரசிகர் மன்ற கோலமா. அப்போ நீங்கள் தேர்தலுக்கு 4 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் கட்சியில் சேர்த்து எம்எல்ஏவும் ஆக்கி அமைச்சரும் ஆக்கி இந்த எம்எல்ஏலாம் அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா இது அங்கே ஒரு குழப்பம் இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நேற்று செங்கோட்டையன் அவர்கள் நேற்று முந்தானத்தோ இந்த சேலத்தில் அவர் பேர் என்ன, வின்ஸ்டன், அவர் ஒரு பெரிய குரூப் ஒன்று, வின்ஸ்டன் குரூப்புன்னு, அவர் சிவகுமாரா நம்ம பேர் அவர். அந்த வின்ஸ்டன் சிவகுமார் 300 கோடி ரூபா அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சு ஏமாற்றிட்டாருன்னு சொல்லி 2019 அவர் முன்னால் கட்சி எதுவும் கிடையாது, பொதுவான ஒரு தொழில். அவர் பேர் வழக்குகள் இருக்குது. 300 கோடி ரூபா 2000 பேர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி ரியல் எஸ்டேட்டு டெவலப்மெண்ட்டு பணம் போட்டால் அவ்வளோ வரும் போகும் வரும்னா ஏதோ அப்படி பண்ணு. அவர் அது மட்டும் இல்லாமல் ஒரு உயர்நீதிமன்ற வரைக்கும் அந்த வழக்கு போய் அவங்க ஒரு கமிட்டி வச்சு அவரோட சொத்தெல்லாம் ஏதோ பறிமுதல் பண்ணி அதை விற்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது திடீர்னு இதெல்லாம் முன்னால் தேர்தலுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாலேயே 2019 இது நடந்துகிட்டு இருக்குன்னா நடுவில் இங்கே அந்த கமிட்டி உயர்நீதிமன்றத்துடைய அதிகாரம் பெற்ற அந்த கமிட்டியுடைய அது ஒரு அலுவலகம் சேலத்தில் வச்சுருக்கேன். சேலத்தில் இவர் நேர நம்ம மம்தா பானர்ஜி ஸ்டைலில் போய் உள்ளே போய் பூட்டை உடச்சி, அது பூட்டி இருந்தபோது அந்த கமிட்டியுடைய ஆஃபீஸில் உடச்சி
உள்ளே இருந்த ரெக்கார்ட்ஸில் தானே அவங்க வந்து அறிக்கையெல்லாம் போட்டு டீட்டெயில்ஸு டேட்டாலாம் வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டார். இதை உயர்நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க கண்டனம் தெரிவித்து இவரை நேற்றோ முந்தானத்தோ செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் அவர் வந்து இணைந்திருக்கிறார் செங்கோட்டையன் முன்னிலையில். இதே மாதிரி தான் லட்சுமணன் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்தவர். ஆமாம், அது சொல்லாமே. ஆமாம், அவர் வந்து அதுவும் சேலத்தில் தான், சேலம் மேற்குலேயும் அவர் அது டிஸ்மிஸ் ஆனது, ஊழல் குற்றச்சாட்டுக்காக டிஸ்மிஸ் ஆனதை சொல்லாமே. இப்படி நீங்கள் வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் இன்னொரு தாவேகா நிர்வாகி நேற்ற முந்தானத்தோ போக்சோ வழக்கில் இங்கே தான் சென்னையை ஒட்டி எங்கேயோ கைதாகி இருக்கிறார். அதாவது நம்ம வந்து ஏதோ மற்ற கட்சிகள்லாம் புனிதமான கட்சின்லாம் ஒன்றும் சொல்லலை. இதில் வேறு வந்து ஏன்னா இது வந்து 115 பேர் என்னமோ திமுக அதிமுகலேருந்து இங்கே வந்து சேர்ந்தாங்க. அதில் நிறைய பேர் குற்ற பின்னணியோடு இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இன்னும் 300 கோடி ஒருத்தர் ஏமாத்திருக்காருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அதுவும் ஹைகோர்ட்டில் போய் அந்த உடச்சி கிடச்சி இவ்வளோ கலடா பண்ணியிருக்காரு, அது அவரை கொண்டு வந்து தாவேகால சேர்த்திங்கன்னா சொல்கிறத பார்த்தா இது வந்து திமுகவோட கார்பன் காப்பியாக தான் இருக்கு இல்லையா? இல்லை இப்போ எப்படி இவங்க இன்னும் ஒரு 6 மாதம் இல்லை எவ்வளோ நாள் ஆட்சியிலையோ கொஞ்சம் இதே மாதிரி போச்சுன்னால் என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, இப்போது டாஸ்மாக்கு 717 கடை மூட்டினாங்க. அதை நம்மெல்லாம் பொதுவாக வரவேற்கப்பட்ட அது மக்கள் வரவேற்றார்கள். ஓமலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல டாஸ்மாக் இருந்ததோ அங்கே ஒரு எலைட் பாரு, அதுக்கு எதிர்த்தாப்புல இன்னொரு எலைட் பாரு, தனியார் பாரு. இப்படித்தான் அந்த 717 நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன ஒரு கவலையாக இருக்குன்னா, 6 மாதம் கழிச்சு திமுக ஆட்சி சூப்பர் ஆட்சி அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய, ஆமாம், ஆனால் ஏதோ சொல்கிற மாதிரி நல்லவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி திமுக ஆட்சியை மிக நல்ல ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு அந்த தீய சக்தி வந்து இது தூய சக்தின்னு சொல்ல போக, அந்த தீய சக்தியே எவ்வளோ பெரிய தூய சக்தின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நிலை வந்துருமோங்கிற மாதிரி ஏன்னா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது செங்கோட்டையன் ஒரு பக்கம் யாரையா சேர்த்துக்கிட்டு இருக்காரு, அந்த பக்கம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. ஆதவர்ஜன் அவங்க மாமியார் ஏதோ ஒரு வகையில் அவர் வாக்குறுதி கொடுத்தாரு, விஜய்க்கு தெரியாது, விஜய் ஒன்றும் சொல்லலைங்கிறாரு. இதுக்கு நடுவில் புஷியானந்து தான் ரொம்ப வருஷமாக வந்து இயக்கத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அப்புறம் ஜான ஆரோக்கியசாமி இருக்கார், அவர் அருண்ராஜ் இருக்கார். இப்படி பவர் சென்டர் கூடாதுன்னு சொல்ல அது கூடிக்கிட்டே இருக்குது. இன்னும் புது பவர், இப்போ கீர்த்தனா வந்திருக்காங்க, இந்த மாதிரி புது பவர் சென்டர்லாம் வந்திருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் சார், திருமாவளவன் அவர் வந்து டெய்லி ஒன்று பேசிக்கிட்டே இருக்காரு. ஒரு வாட்டி என்ன கூப்பிட்டாங்கன்றாரு, நான் வேண்டான்னேன். திருப்பி வந்து என்னை வந்து கேட்கும்போது நான் இது ஃபன்னு நினச்சேன், திருப்பி வந்து என்னை கேட்குறாங்க, அதை நான் ஒத்துக்கவே இல்லை. ஒரே குழப்பமாக இருக்காரு சார். இல்லை சார், அவருக்கு அதாவது ஒரு நாளைக்கு அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு முதலமைச்சர் ஆவதா, அமைச்சர் ஆவதா, அமைச்சராக சொல்கிறாங்க. ஆனால் அமைச்சராவதா வேண்டாமா என்று நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். அப்புறம் ஆனாலும் விவாதம் செய்துதான் அப்படின்னு சொல்லி பேசினார் 2 நாள் முன்னால். நேற்று வந்து நாங்கள் இன்னும் திமுக கூட்டணியில் தான் தொடர்கிறோம். அது எதுக்கு டெய்லி ஒரு தடவை காத்தால ஏந்த உடனே பல்லு விளக்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காருன்னு தெரியல. அப்படின்னா பயமுறுத்துறாரா நாங்கள் எப்போனாலும் போயிடுவோன்னு, இல்லை ஏதோ டிமாண்டு வச்சு அது வந்து சரியாக நடக்கலையாங்கிற ஒரு யூகம் வரத்தான் செய்யும். அதே மாதிரி நாங்கள் வாங்கிய வாக்குகள் தாவேகாவிற்கு எதிரான வாக்குகள் தான் என்று எங்களுக்கு தெரியுங்கிறாரு. அதே இப்போ தான் தெரிஞ்சுதா? அந்த ஆதரவு கடிதம் கொடுத்த போது தெரியலையா? அது மட்டும் இல்லாமல் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்பது நியாயமாகாதுன்னு நேற்று பேசியிருக்கார். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி தான் உங்களுக்கு நியாயமாகாதுன்னா நீங்கள் ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எடுத்ததுக்கப்புறம் இப்போ ஏன் அதை சொல்கிறீங்க? இப்போ சொல்கிறதுக்கு பின்னணி என்ன? அன்றைக்கி கேட்டபோது இல்லை அவர் ஸ்டாலின் சார்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தோன்னாரு. அவர் என்னடான்னா எந்த நேரமும் இந்த ஆட்சி கவிழும், 2029 சட்டமன்ற தேர்தலோடு பாராளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து வரும், திமுக தொண்டர்கள் ரெடியாக இருங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து விரைவில் ஸ்டாலின் முதல்வர் ஆவார்ந்தார். நமக்கு என்ன புரியலன்னா, அவங்க கிட்டத்தட்ட இவங்க ஒரு 8 பேரையும் தள்ளி, காங்கிரஸையும் தள்ளினா திமுக கூட்டணியிலேருந்து தள்ளினா கிட்டத்தட்ட 59-60 பேர். அதுலேயே மதிமுக, அதில் கொங்கு இவங்கெல்லாம் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்னாங்க. சரி, அவங்களையும் திமுகனே ஒரு கணக்குக்காக வச்சுட்டா கூட 59-60 பேர் தான். பாக்கி இன்னும் 68 பேர் வேணுமே. எப்படி இதுலேருந்து தாவேக்காலேருந்து 68 பேரையா நம்ம வந்து இழுக்க முடியும், உடைக்க முடியும்?
இப்போ அதிமுகவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி 47ல் 25 உடைச்சி அதில் கேசி வீரமணி திரும்பி போயிட்டார். இன்னொரு 6 பேர் இன்னொரு 5 பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பயந்து போய் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடுச்சுன்னா உள்ளதும் போயிருமே அப்படின்னு சொல்லி போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. 25க்கே இந்த கதின்னா அப்போது திமுகவில் இதை பார்த்துட்டு தான் அவர் உதயநிதி அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, நான் கட்சியை பலப்படுத்துவதற்காக சரிவிலிருந்து மீட்பதற்காக நடைபயணம் போகிறேன்றாரு. நடைபயணம் போகிறேன்னா உடனே நடைபயணம் போனால் ராகுல் காந்தி ஞாபகம் வராரு, வைகோ ஞாபகத்துக்கு வந்துட்டு போகிறாரு. அவங்கெல்லாம் நடைபயணம் போய் ராகுல் காந்திக்கு நல்ல பலன் இருந்தது, தொப்பையெல்லாம் குறைஞ்சது, ட்ரிம் ஆனார், சுகர் குறையும். அதெல்லாம் வைகோ அவர்களுக்கு அந்த வயதுக்கு வந்து நடைபயணம் போகிறதும் நல்லது தான், அது ஒரு வாக்கிங் எக்ஸசைஸ் தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் வந்து போய் இப்போ நடைபயணம் போகிறேன்றாரு. சபரீசன் அவர்கள் திடீரென்று தொடர்ந்து கட்சிக்காக கடினமாக உழைப்பேன் அப்படிங்கிறாரு. அதாவது உள்ளேன் ஐயான்னு சொல்கிறாரு. நான் ஏதோ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, ஒருவேளை 6 மாதத்திற்கு பிறகு இந்த ஆட்சி கவிழ்ந்து திருப்பி நம்ம வந்து ஒரு ரீஎலெக்ஷன் நடந்தால் திருப்பி நம்ம ஜெயிச்சிருவோம்னு நினைக்கிறாங்களா? இல்லை, திமுக அப்படி தான் நினைக்கிது. இல்லை, அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறது என்று சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே என்ன தெரியுதுன்னா, இந்த ஆட்சி எப்படியும் வந்து ரொம்ப நாள் தாங்காது. 6 மாதமா 8 மாதமா 9 மாதமாங்கிறது வேணால் வித்தியாசம் தெரியாமல் இருக்கலாம் இன்றைக்கி. ஆனால் ஒரு வருடத்திற்கு மேல் தாங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு பக்கம் திமுகலேருந்து எப்போ வேணாலும் விசிலடித்து கூப்பிடுவார்கள், அந்த 4 கட்சி 4, 2, 8 பேர் போயிடுவாங்க. காங்கிரஸ் போகாது. ஏன்னா இதை வச்சு அவங்க எதுக்கு அந்த பிளானே பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்னென்னா விஜயை கொண்டு போய் கேரளா, தெலுங்கானா, ஆந்திராலெலாம் அவர் முகத்தை காட்டினா அந்த ஹீரோ இதை வச்சுக்கிட்டு 164 தொகுதியில் 100 தொகுதியாவது ராகுல் காந்தி, அதாவது காங்கிரஸ் வந்து ஜெயிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். இப்போ இந்தியா முழுக்க மொத்தமே 100 சீட்டு தான், 100 சீட்டுக்கு தான் காங்கிரஸ் இருக்குது. ஆமாம். இப்போ 164 தென்னிந்தியாவில். அந்த 164ல் ஒரு 90 100 அந்த ரேஞ்சில் வாங்கிட்டோம்னா, வட இந்தியாவில் 30-40 வாங்கினா கூட ஒரு ஏற்கனவே வாங்கின 90ஓட இது கண்ணியமாக இருக்கும் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. அதனால் காங்கிரஸ் வந்து மறுபடியும் திமுகவுக்கு போகாது, இனிமேல் திமுகவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளாது. அந்த பிரிவு கிட்டத்தட்ட நிரந்தரமான உடைந்த கண்ணாடி தான், ஒட்ட வைக்க முடியாது. ஆனால் இந்த 4 பேர் அப்படி இல்லை, கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு இப்படி ஓட்டிகிட்டு இருக்காங்க. சரி, அதிமுக அப்படின்னு சொன்னால் இப்போ அதிமுக திரும்பி வர வேண்டிய சூழ்நிலையில் அவங்க வந்து என்ன சொல்கிறாரு, திருந்தி அவர்களெல்லாம் தவறு செய்தவர்களெல்லாம் துரோகம் செய்தவர்களெல்லாம் திருந்தினால் தாய் உள்ளத்தோடு அவர்களை ஏற்றுக்கொள்வோம். இதுதான் அம்மா சொன்னபடி அது வழக்கமாக சொல்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதற்கு காரணம் என்னவென்றால், அதான் நான் சொன்னேன், இந்த பக்கமும் பலம் இருக்கிறதா வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது, இந்த பக்கமும் பலமாக இருக்கிறதா சொல்ல முடியல. இப்படி உடைந்தால் யாருக்கு லாபம்? ஒன்று தாவேகாவுக்கு லாபம் வரலாம். அந்த லாபமும் சட்ட ரீதியாக இந்த 25 பேர் வந்து ஒரு கால் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆச்சுன்னா அதுவும் பிரயோஜனம் இல்லை. சத்தமே இல்லாமல் திமுகவிற்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது, 2 பேர் கீழே போனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கோடு மேலே வந்துடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்கிறது. பாஜக, தேசிய பாஜக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போது 27 சீட்டில் ஒரு சீட்டு ஜெயித்தாங்க. தமிழ்நாட்டில் இனிமேல் பாஜகவை வளர்க்க வேண்டும் என்றால் புதிதாக மாநில தலைவரை யாராவது வேறு பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அண்ணாமலை வர்றதா இருந்துச்சு யூஎஸ்ல, பட் இது போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல்வேறு கூட்டங்கள் இருந்துச்சு, கோயம்புத்தூர் மையக்குழுலாம் இருந்துச்சு, அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அண்ணாமலை வரவே இல்லை. ஸோ வந்து ஒரு 24ஆம் தேதி பிரைம் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் இருக்குது. ஸோ அதுக்கு போயிட்டு அதை அட்டன் பண்ண அப்புறம் தான் அடுத்த முடிவு எடுப்பார் அண்ணாமலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி சார் இந்த வகையில்? ஏன்னா புது கட்சின்னாங்க, இப்போது திருப்பி இங்கேயே வரலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. எனக்கு கிடைத்த தகவலின்படி அண்ணாமலை அதாவது மறுபடியும் ஆக்டிவ் ஆனால் கூட மாநில அரசியலுக்கு இமிடியேட்டாக அவரை போட போகிறது இல்லை. அதாவது நயனா நாகேந்திரன் அவரே வந்து இன்னும் ஒரு வருஷம் அவருக்கு டைம் இருக்குன்னா கூட அவரே விலகும் மனப்பான்மையில் தான் இருக்கிறார். ஏன்னா தோற்றவர் வந்து வழக்கமாக விலகுவதற்கு நான் தோல்விக்கு பொறுப்பேற்கிறேன்னு சொல்லி விலகினா தான் கௌரவமாக இருக்கும்னு சொல்லி, அப்போ வந்து வேறு இவங்க வந்து புது மாநில தலைவர் போடணும். ஆனால் அண்ணாமலையை அப்படி ஆக்டிவ் ஆகணும்னா மத்தியில் வந்து ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரின்னு ஒரு 6 பேரோ 8 பேரோ இருக்காங்க. அதில் ஏதாவது ஒன்று கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பி, ஆந்திராலேயோ வேறு எங்கேருந்தோ வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்து, இப்போ எல்முருகன் வந்து அமைச்சர் இருந்து எம்பி ராஜினாமா பண்ணதுனால அது காலியாக இருக்குது. அதே போர்ட்ஃபோலியோ கொடுக்கலாம். வேறு ஏதாவது ரிசைன் பண்ணலையில்ல,
யார்? எல் முருகன் அவர் வந்து இன்னும் அப்படியே இருக்கார்ல. இல்லை, இன்னும் மத்திய அமைச்சர் பதவி எப்படியும் அது போயிடும். ஆமாம்மா, அது போயிடும். ஏன்னா அவர் எம்பி பதவி எம்எல்ஏல நின்ன போதே அவர் வந்து அவர் மத்திய அமைச்சராக இருந்தார்னா எம்பியாக இருந்து தான் இருந்திருக்கணும். ஆமாம். அந்த அது இப்போ கண்டிப்பாக இப்போ வந்து அது அவருக்கு ஏதோ ஒரு வகையில் பறிபோகும். அப்படி அந்த இடம் காலியாகும். எனக்கு தெரிஞ்சு அவர் பட்டியலின மக்கள் ஒருத்தரை வந்து சீட்டு கொடுத்து அழகு பார்க்குது பாஜகன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவரோட பதவி பறிக்கப்பட்டால் அது மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் தானே பாஜகவுக்கு போகும். இல்லை, அதாவது தோற்று விட்டார் இல்லையா. நீங்கள் மத்தியில் அமைச்சராக இருக்கணும்னா நீங்கள் வந்து எம்பியாக இருக்கணும். ஒன்றும் லோக்சபா எம்பியாக இருக்கலாம், இல்லை ராஜ்யசபா. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்களோ மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது கூட அஸ்ஸாம்லேருந்து அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். ஆனால் அஸ்ஸாமுக்கு அவர் வந்து அவருடைய பீரியடில் வந்து போகவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவருக்கு போனாரோ போலையே தெரியாது. அதாவது அஸ்ஸாம் அவர் பார்த்ததே இல்லை, ஆனால் வந்து அங்கேருந்து ஒரு முகவரி கொடுத்து போட்டாருன்னு. அது வந்து இந்த ராஜ்யசபா எம்பின்னு வரும்போது எங்கே காலியாரோ அங்கே சௌகரியமாக அது வச்சுருவாங்க. ஸோ இப்போ என்னை பொறுத்தவரை எல்முருகன் வந்து பட்டியலினம் என்பதை தாண்டி அது பட்டியலினத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அப்படி வேணால் இதே மாதிரி வேறு யாராவது கொண்டு போகிறாங்க. அடுத்த 6 மாதத்தில் வேறு எங்கேயாவது அவர் எம்பி ஆக்கிறதுக்கு வழியாக இருக்கலாம். பட்டியலினத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பாஜக எல்முருகன் ஒருவர் தான் அதில் அங்கே இருக்காருன்னு சொல்ல முடியாது. இன்னும் பல நிர்வாகிகள் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் ஆக்கலாம். இல்லை, அண்ணாமலையோட விஷயத்தில் நம்ம எதுக்கு சொல்கிறோன்னா எல்முருகன் இடத்துல தான் இல்லை. இப்போ கேபினெட் ரீஷஃபிள் வரப்போகுது. பிரதமர் மோடி வந்து கேபினெட் ரீஷஃபிள் பண்ண போகிறாரு சில நாட்களில் அப்படின்னு சொல்கிறாங்க, 1 மாதத்துக்குள்ளே. அது மாதிரி பண்ணும்பொழுது சில பேர் வெளியே போவாங்க, சில பேர் உள்ளே வருவாங்க. இந்த ரீஷஃபிளில் அண்ணாமலைக்கு ஒரு பதவி கொடுத்து ஒரு வருடம் அந்த மாதிரி வந்து இருந்து அதுவரை தமிழ்நாட்டில் இளைஞர்களாக ஒரு 2-3 பேர் வந்து பரிசீலிக்கப்படுகிறது. ஒரு அஸ்வத்தாமன், அப்புறம் எஸ்ஜி சூர்யா, அப்புறம் அந்த தென்காசியில் நின்று தோற்று போனார் அவர் அனந்தன் ஐயாசாமி, அவர் இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் வந்து ஏன்னா கொஞ்சம் இளைஞர்களாக வரணும், கொஞ்சம் என்ன சொல்கிறது விறுவிறுப்பாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். மற்றவங்கெல்லாம் எனர்ஜி கொஞ்சம் புஷ்ஷாகி இருக்காங்க தோற்று போய். மற்ற சீனியர் தலைவர்கள்லாம் அவங்களாம் திறமை இல்லாதவர்கள் நம்ம சொல்லலை. ஒரு இளைஞர்கள்னு வரும்போது ஒரு எழுச்சி வரும்னு எதிர்பார்ப்பு. ஸோ அப்போ பாஜகவில் இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. இந்த அதிமுகவில் எடப்பாடி குரூப்பை ஆதரிக்கிறதா இல்லை வந்து வேலுமணி குரூப்பை ஆதரிக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய அந்த அரசியல் வியூகத்தில் பார்த்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்ப்போம், யார் எப்படி வராங்கன்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க இப்போ போய் யாரோ ஒரு குரூப்பை தாவேகா வேலுமணி குரூப்பை போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அப்படி பண்ணால் தாவேகா ஆட்சியை இன்னும் நீட்டிப்பதோ நிலைப்படுத்துவது போலவோ ஆகும். பாஜகவுக்கு அதுக்கு ஒன்றும் 2029 வரைக்கும் அதை நீட்டித்து அதுக்கப்புறம் அது மூலமாக சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் சுற்றி வளைச்சி ஏதோ அந்த மூக்கை சுற்றி இப்படி தொடுற மாதிரி ஆகும். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் தாவேகாக்குள்ளே நிறையவே இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ நாள் ஓடுன்னு தெரியல. அதே மாதிரி திமுகவில் சில குழப்பங்கள் இருக்குது. ஏற்கனவே உள்ள பிள்ளை குழப்பம். பிள்ளை கொஞ்சம் இப்போது அப்பில் இருக்கார். மாப்பிள்ளை பெண் நிறுவனம்லாம் மூட சொல்லிட்டாங்க. இதெல்லாம் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அவருடைய சகோதரி பேரில் நடத்தின அந்த பெண் KUN ஒன்று, அது ஒன்று, அதையும் இப்போ அவங்க வந்து பெருசாக ஆக்டிவாக இல்லை அந்த மாதிரி. ஆனால் அவர் வந்து நான் பணியை தொடருவேன்னு சொல்கிறாரு. அது என்ன பணி இது வரைக்கும் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு அவருக்கு தான் தெரியும். தொடர்ந்தால் தான் நமக்கும் தெரியும் அது என்ன பணின்னு. இந்த சூழ்நிலையில் திமுகவும் குழப்பத்தில் இருக்கிறது, அதிமுக மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறது. பொதுக்குழு வந்து கூடுவதற்கு விடாமல் எப்படி உயர்நீதிமன்றத்துக்கு போய் பொதுக்குழு வாங்கிறதுக்கு ஒரு ஸ்டே இவர் வாங்குவார், மாற்றி இது போயிட்டே இருக்கும். இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 வருஷத்துக்கு அதிமுகவில் இது செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவராக அமைதியாக எல்லாரையும் கூப்பிட்டு தாய் உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி கூப்பிட்றாரு இல்லையா, இந்த தாய் உள்ளத்துடன் கூப்பிட்டு அப்படியே இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாரு, அந்த நிர்வாகிகளை ஒன்று, அதாவது வேலுமணி, ஒரு CV சண்முகம் போன்ற இவர்களை வந்து அவர் ஏற்றுக்கொள்வதாக அந்த மாதிரி ஒரு அடையாளம், ஒரு இண்டிகேஷன் இல்லை. அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இவர் நீக்கினார். அவங்கள ஏற்றுக்கிட்டால் என்ன ஆகிடும்னா பொதுக்குழுவில் வந்து கூட்டினா எடப்பாடிக்கு பலம் வந்துடும். இப்போது
இப்போ கூட வேலுமணி அவர்கள் வீட்டில் கூப்பிடும்போது 20 பேர் தான் ஆதரவாளர்கள் வந்தாங்க. சி.வி. சண்முகம் கூப்பிட்ட போது கம்மியாக தான் வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இதோடைய உண்மைத்தன்மையெல்லாம் நமக்கு தெரியல. ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறதுனா, இந்த தலைவர்களை மட்டும் விட்டுவிட்டு அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளை எடப்பாடி அவரை எப்படியாவது கவரப் பண்ணி கூட்டு வரணும். வந்துட்டால் இவர்கள் பலம் இழந்து விடுவார்கள். அப்போ இவர்களை கட்சியை விட்டு நீக்கினால் கூட தவறில்லை. அதை கட்சியை விட்டு நீக்கினால் கூட தவறில்லை. இவர்கள் தானாக ஒதுங்கினாலும் தவறில்லை அப்படின்னு வரும். இல்லை ஒரு வழி நம்ம சொன்ன மாதிரி இவங்க இதுக்கு போய் தாவேகாவுக்கு போய் இடைத்தேர்தல்னால் அது மிகப்பெரிய அபாயம். அதான் மிகப்பெரிய அபாயமான விஷயம். நம்ம என்ன சொல்கிறதுனா, அங்கே தாவேகால தோற்கடிக்கப்பட்டவர்கள் இவர்களால் எப்படி இவர்களுக்கு வேலை செய்வார்கள் அந்தந்த தொகுதியில்? இந்த மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை எல்லா இடத்துலையும் இருக்குது. இது அவர் கூட முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார், பூத் ஏஜென்ட் நியமிக்க கூட முடியாதவர்கள் இன்ஸ்டாகிராம் மூலமாக ஜெயித்து விட்டார்கள், கிளுகிழுப்பை காட்டி வெற்றி பெற்றார்கள், கவர்ச்சி மாயாஜாலம். ரைட்டு, எப்படியோ வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த வெற்றியை அவர்களால் தக்க வைத்து கொள்ள முடியுமா என்பது தான் இப்போது கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறி ஒரு பக்கம் தாவேகா மேலே ஒரு தொங்கிக்கிட்டு இருக்கு கத்தி, ஒரு பக்கம் அதிமுக மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு. திமுகவில் அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்லைன்னா கூட ஆட்சியை இழந்திருக்கிறார்கள். மீண்டும் எப்படி ஆட்சிக்கு வருவது என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கி ஓடுது. ஒரு அமைச்சரவையில் ஏதாவது ஒரு முடிவெடுத்து வந்தால் கூட இந்த நாடகம் அந்த மேடையில் இன்னும் எத்தனை நாளம்மா அப்படின்னு யோசனை பண்ணுற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. பார்ப்போம். கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.